பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வழக்கம் போல தான் ஜூலை மாத பலன்கள் பார்க்க போகிறோம். 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ வரும், வழக்கம் போல் பாருங்கள். இப்போ இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு முதல்ல பார்த்துருவோம். ரிஷப வீட்டில் சுக்கிரன், அவருடைய சொந்த வீடு, அந்த வீட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட இந்த மாதம் முழுவதும் அங்கே தான் இருப்பார். மிதுன வீட்டில் இருக்கார். குரு பயிற்சி ஆனதுலேருந்து மிதுன வீட்டில் தான் அவருடைய பயணத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு, பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து சூரியன் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி வரைக்கும் மிதுன வீட்டில் இருப்பார். 17ஆம் தேதி கடக வீட்டுக்கு வந்துடுவார். அதனால தான் சின்னதாக சூரியனை போட்டிருக்கேன். பலன் சொல்லும்போது நான் உங்களை தெளிவாக சொல்கிறேன். அடுத்து புதன் அங்கே கடக வீட்டில் தான் இருக்கார். செவ்வாய் பகவான் சிம்ம வீட்டில், அவர் நண்பர் வீட்டில் இருக்கார். கேது பகவானோட அந்த கட்டத்துக்குள்ளே இணைஞ்சிருக்கார். கும்ப வீட்டில் ராகு பகவான் பயிற்சி ஆனதுலேருந்து இருக்கார். சனி பகவான் திருக்கணித பிரகாரம் மீன வீட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 24ஆம் தேதி ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை, தை அமாவாசை, வருஷத்தில் 2 அமாவாசையும் ரொம்ப விசேஷமான அமாவாசை தான், எந்த குறையும் இல்லை. அதாவது ஒரு சிலர் ஏதாவது இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணவோ வழிபாடு பண்ணவோ மறந்துட்டாங்கன்னா இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு விசேஷமாக பண்ணுவாங்க. ஆடி அமாவாசையும் சரி, தை அமாவாசையும் விசேஷம்தான். அன்னைக்கு இறந்து போன நம்மளுடைய முன்னோர்கள் யாராவது இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது, தானம் தர்மம் பண்ணுறது, வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம எள்ளு தண்ணி இறைக்கும் போது அவங்களுடைய அனுகிரகம், ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்னு அர்த்தம். அடுத்து 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆடி பூரம். எல்லா மாதமும் பூர நட்சத்திரம் வரும். அதில் ஆடி பூரங்கிறது ரொம்ப விசேஷம். அம்பாளுக்கு உகந்த நட்சத்திரம், ஆண்டாள் அம்பாள் பிறந்த நட்சத்திரம். அது ஏன் சார் ஆடியில் வருது அப்படின்னா, ஆடி மாதம்தான் சூரியன் கடக வீட்டில் இருப்பார். சூரியனுக்கு ஆவணி மாதம் 1ஆம் தேதினா அவர் சொந்த வீட்டுக்கு வந்துடுவார். கடக வீட்டில் சூரியன் இருக்கிறார். கடக வீடுங்கிறது தாய் வீடுன்னு சொல்கிறது, அம்மா வீடுன்னு சொல்கிறது, அன்னை வீடுன்னு சொல்கிறது. அதனால தான் அதை ஆடி பூரம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம்லாம் கஞ்சி காய்ச்சி ஊற்றுவாங்க. ஏன் கஞ்சி காய்ச்சி ஊற்றுறாங்கன்னா, அடுத்த மாதம் ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கும். ஏன்னா அது சூரியனுடைய சொந்த வீடு, அங்கேயே சூரியன் வருவார். அப்போ வேக்காலம் குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு வயிறு ஹீட் ஆகக்கூடாது, குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கஞ்சி காய்ச்சி ஊற்றுவாங்க. அம்மனுக்கு கஞ்சி காய்ச்சி ஊற்றுறேன்பாங்க. ஒரு சில பகுதிகளில் பொதுவான தெருவில் வச்சே எல்லாரும் ஒன்று சேர்ந்து செய்வாங்க. அது வயிற்று புண்ணு ஆற்றும், ஆகாரமாக இருக்கும், தான தர்மம் செய்யும். அதனால தான் ஆடி மாதம் கஞ்சி காய்ச்சி ஊற்றுறது. அதை விட சிறப்பு, ஆடி மாதம் நிறைய பேர் மாலை போட்டு சமயபுரம் அம்மன், பண்ணாரி அம்மன், மாசாணி அம்மன், இப்படி மாலை போட்டு விரதம் இருந்து போகிறதெல்லாம் இருக்குது. சரி, அடுத்து செவ்வாய் அவர் நண்பர் வீட்டில் இருக்கார். அதை நான் பலனுக்குள்ள வரும்போது சொல்கிறேன். ஆக இந்த மாதம் முழுவதுமே ஒரு சிறப்பான மாதம் தான். ஆனி மாதமும் சரி, ஆடி மாதமும் சிறப்பான மாதம். நான் பலனுக்குள்ள போகும்போது சொல்கிறேன். நேயர்கள் நீங்கள் இப்போ தான் என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் எனக்கு வாழ்த்து சொல்கிறீங்க, ஃபோனில் நிறைய சந்தேகம் கேட்குறீங்க, மகிழ்ச்சியாக இருக்குது. யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் ஜாதகம் பார்க்கலாம். நான் வணங்கும் அந்த அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையர்கள், அவங்கள வணங்கி இந்த மாத பலன்கள் கடந்த மாதம் போலவே உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களே கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய். இப்போ நம்ம ரிஷப ராசியை பார்ப்போம். ரிஷப ராசினாலே அழகுன்னு அர்த்தம். ஏன்? சுகமாக இருப்பாங்க. சுக்கிரனுடைய வீடு, அப்போ அழகாக இருப்பாங்க, சுகமாக இருப்பாங்க. இப்போ யார் இருக்கா ராசியில்? சுக்கிரனே இருக்குது. சுக்கிரன் யார்? மகாலட்சுமி. இப்போ தான் சொன்னேன். இயற்கையாக அழகு யாருக்கு இருக்கும்னா ரிஷப ராசிக்கும் துலாம ராசிக்கும் இருக்கும், கருப்பாக இருந்தால் கூட. ஆனால் ராசிநாதனாக இருந்து ராசிநாதன் ராசியில் இருப்பது சிறப்பு, அது சுக்கிரனாக இருந்து இருப்பது அதை விட சிறப்பு. அப்போ என்ன அர்த்தம்? இந்த மாதம் முழுவதும் அழகாக இருப்பீங்க, அற்புதமான உங்கள் பணிகளை செய்வீங்க, சுகபோகமாக இருப்பீங்கன்னு அர்த்தம். அளவுக்கு அதிகமான சுகபோகங்கள் கிடைக்கும். சுக்கிரன்னாலே அழகுக்கு, இன்பத்துக்கு, சிற்றின்பத்துக்கு, பொழுதுபோக்குக்கு, சுற்றுலா தலங்களுக்கு, பார்க்கு, பீச்சு, கலையம்சத்துக்கு எல்லாம் சுக்கிரன் தான். அப்போ ராசியிலே இருக்கும்போது இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அது கிடைக்கும்னு அர்த்தம். சரி,
சார் 2ல் குரு இருக்கு, சூரியன் இருக்கு அப்படின்னா பொதுவாக 2ல் குரு வரலாம். ஏன்னா தனஸ்தானத்துக்கு தனகாரன் வர்றாரு, பணம் வரும் நீங்கள் செய்கிற தொழிலுக்கு தகுந்த மாதிரி. அங்கே வேற யார் இருக்கா? சூரியனும் இருக்காரு. சூரியன் யார்? 4ஆம் வீட்டு கிரகம். அவருக்கு 11ல் லாபத்தில் இருக்காரு. அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துக்கும் வர்றாரு, தப்பு இல்லை. 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கலாம். 2ல் இருந்தால் பேச்சு கொஞ்சம் யதார்த்தமாக நிதானமாக பார்த்து பேசிக்கணும். குருவும் இருக்காரா? அப்போ அரசாங்கத்தினால லாபம் உண்டு, அரசு வேலைக்கு முயற்சி பண்ணலாம், அரசாங்க தேர்வுகள் எழுதலாம். ஆனால் சூரியன் 3ஆம் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு தனஸ்தானாதிபதியோட 5 கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியோடு சேரும்போது கல்லூரி மாணவர்களுக்கு நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கும், அரசாங்க சீட்டே கிடைக்கும். புதன்னா கடன் கணக்கு, அப்போ சூரியன் அரசாங்கம், வங்கி லோன் கிடைக்கும். படிக்கிறவங்களுக்கு நல்ல வீடு கட்டலாம் சார், தப்பே கிடையாது. உங்களுக்கு வருமானத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடு கட்டலாம். 4ஆம் இடம்னா வண்டி வாகனம், அப்போ பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கிக்கலாம். சூரியன் சேர்றதுனால, புதன் சேர்றதுனால ஆடிட்டிங் அக்கௌண்ட் செக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது, செவ்வாய் தான் பூமிக்காரன்னு சொல்கிறது, சுக்கிரன்னா சொகுசுன்னு சொல்கிறது. அப்போ 4ஆம் இடத்துல பூமிக்காரன் செவ்வாய் இருந்தால் நல்ல நிலம் வாங்குவீங்க. 4ஆம் இடம்னா இடம் வாங்கி வீடு கட்டுறது. 5ஆம் இடம்னா ரெடிமேட் வீடு. 2க்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் பூமி யோகம் உண்டு. செவ்வாய்னா தேங்காய், தென்னந்தோப்பு, தென்னை மரம். அப்போ யாராவது தென்னந்தோப்பு வாங்குறேன் சார், இல்லை வச்சிருக்கேன் சார்னா விளைச்சல் நிறையா இருக்கும், விவசாயம் நல்லா இருக்கும், மாற்று கருத்து இல்லை. அந்த செவ்வாய் எங்கே பார்க்குது? திரும்ப 1, 2, 3, 4 4ஆம் பார்வையா உங்களுக்கு 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குது, சுக்கிரன் பார்க்குது. திருமணம் கண்டிப்பாக உண்டு. செவ்வாய் மங்களகாரன், மங்களமான விஷயங்களுக்கு செவ்வாய், மாங்கல்யத்துக்கு செவ்வாய். அந்த செவ்வாய் 4ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால நான் சொன்ன மாதிரி வீடு கட்டுவீங்க, நிலம் வாங்குவீங்க. 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால மாங்கல்யக்காரனாக இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால, அந்த வீட்டுக்கு அதிபதியாக இருந்து பார்க்கறதுனால, சுக்கிரனும் பார்க்கறதுனால கண்டிப்பாக திருமண யோகம் உண்டு. குருவும் 2ல் இருக்கிறதுனால அந்த திருமணத்தை சுமூகமாக நடத்தி வைப்பாரு. ஒரு சிலருக்கு 2ஆம் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கு. குரு 2ல் இருக்கிறதுனால அடுத்த 10வது மாதம் குழந்தை பாக்கியமும் உண்டு. சரி, அதே செவ்வாய் எங்கே பார்க்குறாரு? திரும்ப உங்களுக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 10னா என்ன? தொழில் ஸ்தானம். அப்போது செவ்வாய் சம்பந்தமான தொழில் செய்கிறவங்களுக்கு இன்னும் யோகம். ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், கட்டிடம் கட்டி விற்கிறேன், பிளாட்டு பெரிய நிலத்தை வாங்கி ஏக்கர் கணக்கில் வாங்கி பிளாட் போட்டு விற்கிறேன் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் லாபம். செவ்வாய்னா மருத்துவத்துக்கும் வருவார், கட்டிட பொறியாளருக்கும் வருவார், இரத்த வங்கிக்கும் வருவார், போலீஸுக்கு இராணுவத்துக்கும் வருவார், ஈபிக்கும் வருவார். அப்போது 10ஆம் இடம்னா தொழில். செவ்வாய் பார்க்கறதுனால நான் சொல்கிற தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அல்லது அந்த ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றம். அடுத்து செவ்வாய் எங்கே பார்க்குறாரு? 8ஆம் பார்வையா சனி பகவானை பார்க்குறாரு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. செவ்வாய் யார் உங்களுக்கு? இப்போ தான் சொன்னேன், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன். அப்போ உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்த்தா கணவனால் மனைவிக்கு மிகப்பெரிய யோகம் இருக்குது, மனைவியாக இருந்தால் கணவனுக்கு மிகப்பெரிய யோகம் இருக்குது. புதிய ஜாப் ஒன்று இந்த மாதம் கிடைக்கும். கிடைக்காதவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகிறது போகலாம். ஏன்னா 12ஆம் இடத்துக்கும் செவ்வாய் தானே, அவருக்கு 12ல் மறையும் போது, அது சனி பகவான் இருக்கிற வீட்டை பார்க்கும்போது, செவ்வாய் பார்க்கும்போது, சனி 11ல் இருந்து லாபத்தை கொடுக்கும்போது வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு லாபம் உண்டு. இங்கே ராகம் இருக்காரு, அதையும் செவ்வாய் பார்க்குது. அப்போ மருத்துவர்களுக்கு யோகம், நாட்டு மருத்துவம் பார்க்குறவங்களுக்கு யோகம். செவ்வாய் கேதுவோடு சேர்ந்து பார்க்கும்போது ஞான மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு யோகம், சித்த மருத்துவருக்கு யோகம் நிறையா இருக்கு. சார் புதன் 5 கூடையவர் 2 கூடையவர் 3ல் மறைகிறாரு, பயப்பட வேண்டாம். 3ஆம் இடம் அது 2க்கு 2ஆம் இடம். அப்போ சுய முயற்சியில் உங்களுக்கு வருமானம் வரப்போகுதுன்னு அர்த்தம். உங்கள் சொந்த காலில் நிற்க போறீங்கன்னு அர்த்தம். அதோட பெரிய விஷயம், சூரியன் 3ல் தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், நகைச்சுவை ஸ்தானம், புதன் அதுக்குள்ள கிரகம், அது அங்கே இருக்குது. ஆக இந்த மாதம் ரிஷபராசி யோகமே. நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படியும் நல்லா இருக்கும். சுக்கிரன்னா மனைவி, திருமணம் ஆகாதவங்களும் சுக்கிரன் தான், மனைவியை சொல்கிறதும் சுக்கிரன் தான், அத்தையை சொல்கிறதும் சுக்கிரன் தான். சந்திரன்னா தாய். யாருக்காவது மாமியா மருமகளுக்கு ஒரு சின்ன மன வருத்தம் தான் இந்த மாதம் சால்வ் ஆகி ஒற்றுமையாக இருப்பீங்க. அடுத்து 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால
கேது அப்படின்னா ஒரு தடை கிரகம்னு சொல்றது. 4ன்னா வண்டி வாகனம் வீடுன்னு சொன்னேன். அப்போ ஒரு தடையாகி ஒரு பிரேக் ஆகி உங்களுக்கு உயர்கல்வி போவீங்க. அதே மாதிரி இடம் வண்டி வாகனம் சொன்னா ஒரு பிரேக் ஆகி ஒரு தடையாகி அதை வாங்குற மாதிரி இருக்கும். 4ன்னா ஹார்ட்டு, ஹிருதயம் சொல்றது. அங்க செவ்வாய் இருக்கு, கேது இருக்கு. யாராவது வயசானவங்களா இருந்து உடல்நலம் பாதிச்சவங்களா இருந்தா ஹார்ட் விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா ரத்த குழாய் செவ்வா, அது ரத்தத்துக்கு அதிபதி செவ்வா. கேதுன்னா தடை கிரகம், ஆன்மீக கிரகம். ஆக அதுல கொஞ்சம் கவனம். மற்றபடி பாதிப்பு இல்லை. வாக்குல குரு இருக்கும்போது எழுத்தோம் கவுத்தோம் பேசிடக்கூடாது. ஆனா பேசி தொழில் பண்றவங்களுக்கு நல்லது. இந்த மாசம் முழுவதும் நீங்கள் வழிபட வேண்டியது மகாலட்சுமி வழிபாடு, சிவன் வழிபாடு, பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நல்லா இருக்கும். குரு பயிற்சியில நிறைய விளக்கம் கொடுத்துருக்கேன். ரிஷபராசிக்காரங்க 9ஆம் தேதி மதியம், 10ஆம் தேதி 11ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்கு. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பேங்க்கு, வரவு செலவு, ஃபைனான்ஸு, 2 வீலர் காரில் போகிற கவனம். வேற பாதிப்பு இல்லை. இந்த ரிஷபராசிக்கு இந்த ஜூலை மாதம் ஒரு பொற்காலமே. ஓம் நமச்சிவாய.